நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். முன்னிட்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் எல்லாம் விடுதலை செய்யப்படுவது வழக்கம். இந்தியாவிலேயே மிக பெரும் ஒரு வழக்கான பெரிய ஒரு கேஸ் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட கேஸ் நமக்கெல்லாம் தெரியும். ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட கேஸு இந்தியாவையே உழுக்குன்னா பெரிய ஒரு கேஸ்னால் அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட 3 பேர் தூக்கு மேடை வரைக்கும் போய் தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டு அது ரத்து செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை பல வருஷம் 30 ஆண்டுகள் சிறையில் கழித்த அவர்கள் 3 பேர் விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த கடைசியாக அவங்களும் விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் சிறைவாசிகளுக்கு அந்த விடுதலை மறுக்கப்படுது. ராஜீவ்காந்தி கொலைக்கேஸில் சம்மந்தப்பட்டவர்களே விடுவிக்கப்பட்டிருக்கும் போது முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளுடைய பரோல் ரத்து செய்யப்படுகிறது. அவர்களுக்கு தற்காலிக விடுதலையும் ரத்து செய்யப்படுகிறது. மீண்டும் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம், அவர்கள் முஸ்லீம் என்ற காரணத்திற்காகத்தான் அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது. மற்ற சாதாரண எப்பேற்பட்ட ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் குற்றத்தை செய்து சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசியாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு கருணையின் அடிப்படையில் அந்த சிறைவாசிக்கு சில சலுகைகள் இருக்கிறது. ஆனால் மற்ற ஏனைய சிறைவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற சலுகைகள் முஸ்லிம் சமுதாய சிறைவாசிகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிற காரணத்தினால்தான் அவர்களினுடைய விடுதலைகள் தொடர்ந்து ரத்து செய்யப்படுவதும் அவர்களுடைய விடுதலை நிரந்தர விடுதலை கேள்விக்குறியாவதும் பார்த்து வருகிறோம். அவர்கள் நிரந்தரமாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனையோ முஸ்லீம் இயக்கங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு மத்தியில் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த இஸ்லாமிய இயக்கங்களும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் 1008 கருத்து வேறுபாடுகள் அவர்களுக்குள் இருந்தாலும் கூட சிறைவாசிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு அவர்களுடைய விடுதலையை கருத்தில் கொண்டு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் சிறைவாசிகள் அனைவருமே நிரந்தரமாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி நீதித்துறைக்கு கோரிக்கை வைத்து அரசுக்கு கோரிக்கை வைத்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய இயக்கங்களும் தமிழகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த சமூகமும் போராட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். குறிப்பிட்ட சிலர் மாத்திரம் குரல் கொடுப்பதிலே போராடுவதிலே அர்த்தமில்லை. ஒரு சில இயக்கங்கள் மாத்திரம் முஸ்லிம் சமுதாய சிறைவாசிகளின் நிரந்தர விடுதலைக்காக குரல் கொடுப்பதும் போராடுவதும் அதில் பலனில்லை. ஒட்டுமொத்த இயக்கங்களும் முஸ்லிம் சமுதாயத்திற்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள், அரசியல் கட்சிகள், முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுமே முஸ்லிம் சிறைவாசிகளின் நிரந்தர விடுதலைக்காக வேண்டி போராடினால், குரல் கொடுத்தால் அவர்கள் நிச்சயமாக விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதை புரிந்து எல்லாம் வல்ல அல்லாஹ் மீண்டும் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிற, அதாவது பல ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு பரோல் தற்காலிக விடுதலையால் விடுதலை செய்யப்பட்ட சிறைவாசிகளினுடைய அந்த தற்காலிக விடுதலையாக விடுவிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு விடுதலை நிரந்தரமாக கிடைக்கும் என்ற சந்தோஷத்திலே அவர்கள் தங்களின் வாழ்வாதார தேடலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். வெளியில் வந்த சிறைவாசிகள் எல்லாம் அவர்களின் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி உழைத்து கொண்டிருந்தார்கள், சம்பாதித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் வேதனைப்படுகிற அளவுக்கு, அவர்களை ஏற்கனவே 25 ஆண்டுகள் பிரிந்திருந்த அவர்களின் குடும்பம் வேதனைப்படுகிற அளவுக்கு மீண்டும் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மீண்டும் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட அந்த 22 முஸ்லிம் சிறைவாசிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே மனம் உருகி பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் சிறைவாசிகளின் விடுதலைக்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும். முஸ்லிம் சிறைவாசிகள் மீண்டும் சிறைக்கு அனுப்பப்பட்ட அந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சிறைவாசிகளும் நிரந்தரமாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்திலே அத்தனை இஸ்லாமிய இயக்கங்களும் கட்சிகளும் ஒன்றிணைந்து அந்த ஒத்த கருத்தில் நின்று போராடுவதற்கும் முயற்சிப்பதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திப்போம். அந்த சிறைவாசிகளின் குடும்பத்துக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். சிறைவாசிகளின் விடுதலைக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். வாய்ப்பு இருக்குமேயானால் வாய்ப்புள்ள சகோதரர்கள் முஸ்லிம் சிறைவாசிகளின் குடும்பத்துக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களுக்கு உதவி செய்து அல்லாஹ்விடத்திலே நன்மையை அடையுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.